இன்னைக்கு அச்சு வந்து நீங்க சொன்ன டேரை பண்ண போறேன். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை ஏன் லைஃப்ல எடுத்ததே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க சொல்லும்போது நான் எடுக்காம இருப்பேன் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இதை பண்ண போறோம். எனக்குமே ஆர்வமா இருக்கு. டேருக்குள்ள போயிடலாமா? அச்சு பேய் பிடிச்சிருக்க மரத்துல போய் அதுல இருக்க ஆணியை பிடுங்க. அந்த மரத்துல இருக்க ஆணியை பிடுங்க என்ன அந்த ஊர் மக்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இந்த ஊர்ல பேய்லாம் பிடிக்குமா? நீங்க நேர்ல எப்ப பாத்துருக்கீங்களா? ஒருவேளை பேய் பிடிச்சதுன்னா அந்த பேய் அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பேய் அப்புறம் அதில் தான் கொண்டு போய் அந்த ஆணில வச்சு அடிக்கிறாங்க. ஓ இன்னைக்கு நான் அந்த மரத்துல இருக்க ஆணி பிடிக்கிட்டா எனக்கு என்ன ஆகும்? அது வா மேல பிடிச்சிக்கும்பா. உனக்கு தொடங்கும் பிடிக்கிட்டா நான் மேல தூத்திக்காங்க. ஏன் பின்னாடி வரும்னு சொல்றீங்க? ஸோ ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா வேணவே வேணா ரிஸ்க்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. பட் அச்சு வந்து இதை பண்ணலான்னு இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் பின் வச்சா நல்லா இருக்காது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். அங்கே போய் பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். கிட்ட போய் ஒருவேளை எனக்கு பயமா இருந்தா அதை பண்றதை ஸ்டாப் பண்றேன். இல்லை அப்படின்னா நான் வந்து அதை ஸோ நம்ம இப்போ வந்து சவுக்கு மரம் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக சவுக்கு மரம் இதுதான் அந்த ட்ரீ. இதுக்கு தாண்டி இந்த ஸ்ட்ரீட் திரும்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்து சுடுகாடு வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சுடுகாடை பற்றி பயங்கரமாக நிறைய விஷயம் சொன்னாங்க. அண்ட் அச்சு வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன். அண்ட் இந்த ரிஸ்க் எல்லாமே உங்களுக்காக தான். திரும்பி அச்சு வந்து இவ்வளோ பெரிய டேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து 50,000 லைக்ஸ் வந்தால் இதே மாதிரி 3 இன்ட்ரெஸ்டிங்கான டேரை சூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 50,000 லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ரிஸ்க் எல்லாமே அச்சு உங்களுக்காக தான் எடுப்பேன். ஸோ ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து திரும்பி அப்படியே அங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அங்கே தான் சுடுகாடு. ஸோ நம்ம இப்போ வந்து சுடுகாட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம நிற்கிற மொத்த இடமும் சுடுகாடு. இந்த இடத்துலேருந்து ஆக்சுவலாக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக புதைச்சி இப்போ வந்து இடமே இல்லை. அண்ட் அவங்க வந்து தோண்ட இப்போ யாராவது இந்த ஊரில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வந்து புதைக்கிறாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு இடத்த தோண்டும் போதே ஏதாவது ஒரு எலும்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதே ஒஸ்ட்டான ஒரு சுடுகாடு இது. இங்கே வந்து என்னமோ இருக்கு, ஏதோ இருக்காங்க, ஏதோ இருக்கு கைஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஏதோ மந்திரிச்சு போட்டிருக்காங்க. ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸு ஓகேவா. இங்கே கூட ஏதோ ஒன்று இருக்குது, முட்டை கைஸ். இங்கே ஆக்சுவலாக முட்டை ஏதோ இருக்குது. நம்ம ஆணி பிடுங்க போகிற மரம், அந்த மரத்தை பற்றி சொல்கிறோம். பேய் பிடிச்சா இந்த ஊரில் மட்டும் இல்லையா, பக்கத்தூர்லேயே பேய் பிடிச்சாலும் இந்த சுடுகாடு தான் யூஸ் பண்ணி ஆணி அடிப்பாங்களாம். ஏன்னா இதுதான் வந்து இருக்கிறதே ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொன்னாங்க இந்த விஷயத்துக்கு. நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது வந்து எரிமேடை, இறந்து போனவங்க வந்து எரிக்கிற இடம். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே மரம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மரமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி போய் நம்ம அது எரிமேடான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு மட்டும் வந்துடலாம். இங்கேருந்து பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே 2 இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆமாம் இது எரிமேடை தான் நினைக்கிறேன். கிட்ட போய் பார்க்கட்டா? கிட்ட போய் பார்க்கலாமா? கைஸ் இது கன்ஃபார்மாக இது வந்து 2 இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 எரிமேடை இருக்கு. அண்ட் அங்கே ஏதோ இருக்குது, அதுவும் ஒன்று பார்க்கலாம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே 2 பேரை வந்து ரீசெண்டாக புதைச்சாங்களாம் கொஞ்சம் மாதம் முன்னாடி. அது என்னன்னா 2 பேர் ஒரே டைமில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்களை வந்து இதில் வந்து அங்கே ஆக்சுவலாக புதைச்சிருக்காங்க. இதுவும் எரிமேல தான் நினைக்கிறேன். முன்னாடி மேபி பழசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. நம்ம நிற்கிற இந்த இடம் ஃபுல்லாகவே சுடுகாடு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுத்தையும் பார்க்கவே இல்லை. ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இது அவங்க சொன்ன இடம் இதுதான். அவங்க சொன்ன லொக்கேஷன் கரெக்டு தான். இதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை இங்கே நிற்க. ட்ரெயின் இங்கே பாருங்க. ஓலி ஷிட் அப்பா எத்தனை இங்கே அங்கே. ஆக்சுவலாக இந்த ஜோனில் மட்டுமே ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இப்படியே இந்த பக்கமாக போயிடலாமா? ஓ நிழல் பார்த்து இந்த இடத்துல இருக்கிற மொத்தம் இது ஒரு முன்னாடி இந்த எரிமேடுன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன எரிமேடு இதுதான். ஒரு எரிமேடு இருக்கும், நடுவில் தான் அந்த மரம் இருக்கும்னு சொன்னாங்க. 2 பேரை புதைச்சிருப்பாங்க சொன்னாங்க. ஏன்னா நான் கேட்கும்போது எப்படி கேட்டேன்னா 2 மரம் அந்த இடத்துல நிறைய மரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க சொல்லும் போதே நான் என்ன கேட்டேன்னா மரத்தில் ஆணி வச்சிருப்பாங்க, நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும் சொன்னாங்க. நிறைய மரம் இருக்கும், எப்படி கண்டுபிடிக்குமோன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது கேட்கும்போது தான் எனக்கு சம பயமாக இருந்தது. அந்த 2 பேர் இறந்து அவங்களோட பாடி வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கும், மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும். அங்கெல்லாம் எதுக்கு போகிறீங்க இந்த மாதிரி தான் கேட்டாங்க. நம்ம இங்கே இருக்கிற
மொத்த ஜோனுமே சுடுகாடு தான். இது சுற்றி சுடுகாடு தான். நம்ம மட்டும்தான் இப்போ இங்கே தனியாக இருக்கோம். ஸோ ஓகே, அவங்க சொன்ன அந்த மரம் இதான் நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மரத்துக்கிட்ட போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது போனோம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவர் சொன்ன மாதிரி எந்த போனமும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏய், இன்னொரு இங்கே சாம்பலாக தான் இருக்குது. ஏதாவது எரிச்சிருப்பாங்களா? இது ஆக்சுவலாக இங்கேயே சாம்பலாக தான் இருக்குது. இங்கே பாரு, அவங்க சொன்ன அப்பா. ஓகே, அவங்களோட பணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் இதான். இந்த மரம் பார்க்க செம்ம பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த மரத்தில் வந்து கைஸ், இந்த மரத்தில் வந்து மஞ்சள், குங்குமம், ஆணி, முடி எல்லாமே இருக்குது. கீழெல்லாம் இருக்குது. எலும்பு கூண்டுலாம் இருக்குது. எலும்புலாம் இருக்குது. ஏதோ எலும்புலாம் இருக்குங்க. உப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து உப்பு என்ன பண்ணோன்னா ஆத்மா வந்து வெளில விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு போடுவாங்க. இந்த மரமே செம பயங்கரமாக இருக்குது. இதை தொடணுமான்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா பயமாக ஃபீல் ஆகுது. இங்கே வாங்கலேன். இதுவும் ஒரு போனம் தான். ஐயோ, நான் எந்த போனத்துமா இருந்துட்டேன் சொல்லக்கூடாது. இதுவும் ஒரு தெரியுதா? இது ஆக்சுவலாக இதுவுமே ஒரு பாடி தான். அதுக்கு மேலே இத்தனை எலும்பு இருக்குது. இதெல்லாம் மனுஷங்க எலும்பான்னு தெரில. இங்கே பாரு, வளையல்லாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் வளையல்லாம் இருக்குது. வளையல்லாம் எதுக்கு இங்கே இருக்குன்னு தெரில. மனுஷங்க இது ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் வளையல் பூச்சிலாம் இருக்குது இந்த மரத்தில். இந்த மரமே செம ஸ்பூக்கியாக தான் இருக்குது. நிறைய பூச்சி தான் இருக்குது இந்த மரத்தில். மேலெல்லாம் கூட ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. முடி எல்லா இடமும் இருக்குது. அவங்க சொன்ன மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 2 போனோம் வேறு இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து எடுக்கிறேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இதை எடுக்க முடியும்னு சொல்லி. பட் ஸ்டில் நான் வந்து இதை எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் வச்சு தொட்டு பார்க்குறேன் எனக்கு ஏதாவது ஆகுதான்னு. இது ஒரு முடி. இது யாரோட முடின்னு தெரில. ஓகே, எனக்கு எதுவுமே ஆகலை. ஓகே தானா? ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ரொம்ப நேரம் யோசனை. நான் இதை பிடுங்க நிலமையிலேருந்தே மாறிடுவேன். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து அந்த ஆணி எடுக்கிறேன். ஆணிலாம் வரல. ஆணிலாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வேறு செம்ம ரிஸ்ட்டாக இருக்குது. ஆணியில் வந்து துரு பிடிச்சிருக்கு. நான் வந்து இழுக்கிறதுனால என் மேலே எதுவும் கீராமல் இருந்தால் சரிதானா? ரத்த காவாயிடுச்சுன்னா இன்னும் ரிஸ்க் ஆகிடும். வரல, எனக்கு வந்த மாதிரியே இல்லை. இந்த ஆணியெல்லாம் கண்டிப்பாக உருவே முடியாது. இது வாய்ப்பே இல்லை. ஏதாவது கல்லை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுறேன்னா வேறு என்ன பண்ண முடியும்னு தெரில. இதை கையில் எடுக்கணும்னா ஐயோ, ஒன்றும் இல்லைல்ல. நாய் குலைக்குது கேட்குதா? குத்துறதுக்கு மாதிரி சவுண்டு கேட்குது. இது வரும் தெரியல. இதை எடுக்க முடியுமான்னு தெரில. ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் வந்து அடிச்சடிச்சே லூஸ் ஆக்கிட்டேன். ரொம்ப நேரம் அடிச்சடிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ப்ளீஸ் டக்குன்னு. செம்மையாக ஆடுது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்னா ஒரு முடிக்கிட்டே எடுத்து பார்க்கட்டா? வேணாம்ல. ஓகே, வேணாம். ஓகே, நாய் குலைக்கிற சத்தம் கேட்குதா? ஓகே கைஸ், இங்கே செம்மையாக நாய் குலைக்குது. அண்ணா வந்து ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? ரொம்ப தூரம் எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து போயிடலாம். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இருக்க செம்ம பயமாக இருக்குது. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நம்ம இங்கேருந்து போகிறோம். இங்கே வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை தொடாமல் இது பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சவுண்டு கேட்குதா? நாய் சவுண்டு இல்லாமல் இந்த சைடு ஏதாவது சவுண்டு கேட்குதா? எனக்கு கேட்குது நல்லா. கேட்கலாம். ஸோ இங்கேருந்து கிளம்பிடலாமா? இங்கேருந்து கிளம்பிடலாம். வாங்க, ஏதோ கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரமாக போயிடலாம். இங்கே வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. வந்துச்சேன். தள்ளி வந்துருங்க. வேணாம் கிட்ட வேணாம் எடுக்க வேணாம். வந்துருங்க. சீக்கிரம்
ரெட் கலர்ல இருந்தது பாத்தியா? ரெட் கலர்ல இருந்தது. என்ன இருக்குன்னு கூட தெரியல. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து அந்த ஆணியை பொண்ணுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் சீரியஸாக நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். நான் வந்து இது மாதிரிலாம் பண்ணால் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு 2 பொண்ணும் இருக்கிற இடத்துக்கிட்டே போனேன், 2 ஆத்மா இருக்கிற இடத்துக்கிட்டே. ஓகே, நான் இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த சவுக்கு மரம், இது ஃபுல்லாக சவுக்கு மரம். இந்த இடத்த பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருக்குது. ஓகே ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப ரிஸ்கி அண்ட் சீரியஸாக வேணாம்.